வணக்கம். கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்க வாழ்க்கையில் மூன்றாம் நபர் பேச்சால் ஏற்பட்ட பிரிவு உங்களுக்கு ஏற்பட்டு இருந்திருக்கும். அதாவது ஒரு உறவில் இருவரும் பேசிக்கொண்டு தீர்க்க வேண்டிய விஷயத்திற்குள்ளுதான் மூன்றாவது நபருடைய வார்த்தைகள் உங்களுக்கு நுழைந்ததாலேயோ சிறிய சந்தேகம் கூட பெரிய பிரிவாக மாறிவிட்டிருந்திருக்கும். உங்க வாழ்க்கையிலையும் இது போன்ற ஒரு சூழ்நிலை கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கும். உங்களை பற்றி முழுமையாக அறியாத ஒருவர் கூறிய ஒரு வார்த்தை, தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு தகவல், பாதியில் கேட்கப்பட்ட ஒரு செய்தி, அல்லது உங்கள் மீது இருந்த பொறாமையால் கூறப்பட்ட ஒரு கருத்து காரணமாகவேவும் நெருக்கமான உறவில் விரிசல் ஏற்பட்டிருக்கும். நீங்கள் உண்மையை விளக்க முயன்ற போதும் அந்த நேரத்தில் மனதில் ஏற்கனவே சந்தேகம் உருவாகியிருக்கும். இல்லைனா உங்களுடைய விளக்கம் முழுமையாகவே ஏற்றுக்கொள்ளப்படாமலும் போயிருந்திருக்கும். நான் சொல்லாததை நான் சொன்னதாக எப்படி நினைத்தார்கள் என்ற வேதனை உங்களை மிகவும் பாதித்திருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிகமாக நம்பிய ஒருவர் மற்றவர்களின் பேச்சை நம்பியவும் உங்களிடமிருந்து விலகி இருந்திருப்பார். அந்த பிரிவு உங்களுக்கு சாதாரணமான சம்பவமாகவே இருந்திருக்காது. சில சமயங்களை பார்த்தீங்கன்னா, குடும்பத்திற்குள் இருந்த உறவுகளிலும் இது போன்ற மூன்றாம் நபர் தலையீடு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த சிறிய கருத்து வேறுபாட்டை பெரிதாக்கியவர்களும் இருந்திருப்பாங்க. பெற்றோர் மற்றும் பிள்ளைகளுக்கிடையே தேவையற்ற கருத்துக்களை கொண்டும் சென்றவங்களும் இருந்திருக்கக்கூடிய நிலை உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும். நண்பர்களுக்குள்ளேயும் இருந்த நம்பிக்கை குலைக்க முயன்றவர்களும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டேதான் இருந்திருப்பாங்க. நீங்கள் நேரடியாக பேசினால் ஒரு நிமிடத்தில் தீர்க்க வேண்டிய விஷயம் மற்றவங்களின் பேச்சால்தான் பல மாதங்கள் நீடித்திருக்கக்கூடும். அந்த காலத்துல தான் உங்களுடைய மனதில் கோபம் இருந்தாலுமே அதைவிட அதிகமாக இருந்தது உண்மையை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற வருத்தமாகவே உங்களுக்குள்ள இருக்கும். ஒரு கட்டத்துல எல்லாவற்றையும் விளக்குவதற்கே சோர்வாகி அமைதியாகவே நீங்கள் விளக்கி இருப்பீங்க. இந்த அனுபவம் தான் உங்களுக்கு ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கும். எந்த உறவாக இருந்தாலும் இருவருக்கிடையேயான விஷயங்களை மூன்றாம் நபருடைய கருத்தின் அடிப்படையில தான் முடிவு செய்யக்கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருந்திருப்பீங்க. அதே போலத்தான் உங்களுக்கும் இனி யாராவது ஒரு தகவலை கொண்டு வந்தால் உடனடியாக நம்பாமல் சம்பந்தப்பட்ட நபரிடமே நேரடியாக கேட்டு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற தெளிவு உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய நிலையும் உங்கள் வாழ்க்கையில ஏற்பட்டிருந்திருக்கும். உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் அல்லது உங்களுக்கு மிக நெருக்கமானவங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஆழமான அன்பை ஒரு மூன்றாம் நபர் அவரோட பேச்சாலையும் உங்கள் வாழ்க்கையில கிடைத்திருந்திருப்பாரு. அதாவது ஒரு மூன்றாம் நபருக்கு குறுக்கீடு வந்தாவே முற்றிலுமாவே உங்கள் வாழ்க்கையிலே சிதைந்து விட்டு தான் போயிருந்திருக்கும். உங்கள் மீது பொறாமை கொண்ட அந்த ஒரு நபர் தான் ஒரு நபர் உங்களை பரப்பிய விஷயங்களா இருக்கட்டும், அதுதான் உங்கள் வாழ்க்கையில அதிக பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஒன்றாகவே இருந்து வந்திருந்திருக்கும். நான் அப்படிப்பட்டவன் இல்லை என்று நீங்கள் எவ்வளவு எடுத்து சொல்லியும் அந்த மூன்றாம் நபருடைய நச்சு வார்த்தைகளே தான் மேலோங்கி நிற்கக்கூடிய நேரமும் உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும். தேவையற்ற சந்தேகங்களும் என் குழப்பங்களுமே உங்களுக்கு விதைக்கப்பட்டு உயிருக்கு உயிரான உறவுகள் பிரிந்து சென்றதை நீங்கள் எண்ணியவும் நீங்கள் அடைந்த வேதனை வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒன்றாகவே உங்கள் வாழ்க்கையில இருந்து வந்திருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்க போகின்றன. கன்னி ராசி நேயர்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்கப் போகிறார்கள். உங்களுக்கு உண்மையாகவும் ஆபத்து காலத்தில் உறுதுணையாகவும் இருக்கக்கூடிய நல்ல நண்பர்களுடைய சேர்க்கை கிடைக்கப் போகிறது. இனி வரப்போகும் நாட்கள்ல இதுவரை உங்களை பயன்படுத்தி விட்டு ஏமாற்றிய போலியான நண்பர்கள் தானாகவே அடையாளம் காணப்பட்டு விலகப் போகிறார்கள். தொழில் மற்றும் பணிபுரியும் இடங்களில் புதிய நல் எண்ணம் கொண்ட நபர்களுடைய அறிமுகம் தான் உங்களுக்கு கிடைக்க உள்ளது. இவங்களின் வழிகாட்டுதலும் ஆலோசனைகளும் தான் உங்களுடைய தொழில தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் புதிய உயர்வை கொண்டு வரக்கூடிய உதவக்கூடியதாகவும் இருக்க உள்ளன. சமூகத்தில் நல்ல அந்தஸ்துல உள்ள மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு பல நன்மைகளை உருவாக்கி தரக்கூடிய ஒன்றாகவே இருக்க உள்ளன. அது கூடவே நீங்க பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல நண்பர்கள் கிடைப்பது ஒரு பெரிய வரம். ஏன்னா குடும்பத்தினரிடம் பகிர முடியாத சில விஷயங்களை நீங்கள் உண்மையான நண்பர்களிடம் மனம் திறந்து பேச முடியும் உங்கள் வாழ்க்கையில். ஆனால் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா
நண்பர்கள் வந்து நண்பர்கள் வந்து உங்களுக்கு தொடர்பாகவே உங்களுக்கு சில ஏமாற்றமான அனுபவங்களை ஏற்படுத்தியிருந்திருக்கும். நம்பிக்கையுடன் பழகியவர்களையும் உங்களுக்கு வந்து ரொம்பவும் கஷ்ட நேரத்தில் தேவையான நேரத்தில் வந்து விலகி இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களோட நல்ல மனதை வந்து சில தவறாகவும் பயன்படுத்தி இருந்திருப்பாங்க. நீங்க செய்த உதவிக்கு வந்து நன்றி இல்லாமலே நடந்து கொண்டவர்களுமே இருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. இனி புதிதாக அறிமுகமாகக்கூடிய சிலர் தான் உங்களுடைய எதிர்காலத்துல உங்களுக்கு மிகவும் முக்கியமானவர்களாகவே மாறப்போகிறார்கள். ஆரம்பத்துல சாதாரணமான ஒரு அறிமுகமாக தொடங்கக்கூடிய உறவு தான் நாளடைவில் உங்களுக்கு ஆழமான நட்பாகவே மாற உள்ளது. உங்களுடைய கஷ்ட நேரத்தில் பக்கத்தில் நிற்கக்கூடியவர்கள் கிடைப்பாங்க. நீங்கள் வெற்றி பெறும்போது பொறாமைப்படாமல் உண்மையாக மகிழ்ச்சி அடையக்கூடிய நண்பர்கள் உருவாக்குவாங்க. நீங்கள் தவறான பாதையில் செல்லும் போது தயங்காமல் அறிவுரை கோரக்கூடிய நண்பர்களும் உங்களுக்கு கிடைப்பார்கள். இப்படிப்பட்ட நட்பு தான் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களையும் உருவாக்க உள்ள போகிறது. தொழில் மற்றும் வேலை தொடர்பாகவும் புதிய நட்புகளும் நல்ல வாய்ப்புகளையுமே உருவாக்கக்கூடிய நேரமாகவும் இப்போது அமையுள்ளன. உங்களுடைய திறமையை வந்து அறிந்த ஒருவர் தான் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை அறிமுகப்படுத்துவார். தொழில் செய்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வாடிக்கையாளர்களும் அல்லது நம்பகமான கூட்டாளிகளுடைய நண்பர்கள் மூலியமாகவும் கிடைக்க போறாங்க. ஒரு சாதாரணமான உரையாடலில் இருந்துதான் எதிர்பாராத ஒரு தொழில் வாய்ப்பு உங்களுக்கு உருவாக உள்ளது. அதனால் இனி நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் அலட்சியப்படுத்தாமல் அவங்களின் செயல்பாடுகளை கவனித்து பழகுவதுதான் உங்களுக்கு நல்லது. பண விஷயங்களில் மட்டும் இந்த காலத்துல நீங்கள் கூடுதல் கவனம் அவசியம். உங்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் என்பதற்காக அனைவரிடமும் நீங்கள் உடனடியாக பணம் தொடர்பான முழு நம்பிக்கையை வைக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு வேண்டாம். உண்மையான நட்பு என்பது பண உதவியால் மட்டுமே நிரூபிக்கப்படுவதில்லை. ஒருவர் உங்கள் மனதை மதிக்கிறாரா, இல்லை உங்கள் எல்லைகளை புரிந்து கொள்கிறாரா, உங்கள் வெற்றியை உண்மையாக விரும்புகிறாரா என்பதுதான் முக்கியம். காலப்போக்கில் உண்மையான நண்பர்களையும் தேவைக்காக மட்டும் பழகுபவர்களையும் நீங்கள் தெளிவாக அடையாளம் காணப் போகிறீர்கள். குடும்ப வாழ்க்கையினுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நண்பர்களுடைய ஆதரவு தான் உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூட உள்ள போகிறது. குடும்பத்துல ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அதை மேலும் பெரிதாக்காம சரியான ஆலோசனை வழங்கக்கூடிய ஒருவர் உங்களுக்கு கிடைக்கப் போகிறார். இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பகிர முடியாத சில விஷயங்களை நீங்கள் உண்மையான நண்பர்களிடம் மனம் திறந்து பேச முடியும் உங்க வாழ்க்கையில. ஆனா கடந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நண்பர்கள் வந்து உங்களுக்கு தொடர்பாகவே உங்களுக்கு சில ஏமாற்றமான அனுபவங்களை ஏற்படுத்தியிருந்திருக்கும். நம்பிக்கையுடன் பழகியவர்களையும் உங்களுக்கு வந்து ரொம்பவும் கஷ்ட நேரத்தில் தேவையான நேரத்துல வந்து விலகி இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களோட நல்ல மனதை வந்து சில தவறாகவும் பயன்படுத்தி இருந்திருப்பாங்க. நீங்க செய்த உதவிக்கு வந்து நன்றி இல்லாமலே நடந்து கொண்டவர்களுமே இருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. இனி புதிதாக அறிமுகமாகக்கூடிய சிலர் தான் உங்களுடைய எதிர்காலத்துல உங்களுக்கு மிகவும் முக்கியமானவர்களாகவே மாறப்போகிறார்கள். ஆரம்பத்துல சாதாரணமான ஒரு அறிமுகமாக தொடங்கக்கூடிய உறவு தான் நாளடைவில் உங்களுக்கு ஆழமான நட்பாகவே மாற உள்ளது. உங்களுடைய கஷ்ட நேரத்தில் பக்கத்தில் நிற்கக்கூடியவர்கள் கிடைப்பாங்க. நீங்கள் வெற்றி பெறும்போது பொறாமைப்படாமல் உண்மையாக மகிழ்ச்சி அடையக்கூடிய நண்பர்கள் உருவாக்குவாங்க. நீங்கள் தவறான பாதையில் செல்லும் போது தயங்காமல் அறிவுரை கோரக்கூடிய நண்பர்களும் உங்களுக்கு கிடைப்பார்கள். இப்படிப்பட்ட நட்பு தான் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களையும் உருவாக்க உள்ள போகிறது. தொழில் மற்றும் வேலை தொடர்பாகவும் புதிய நட்புகளும் நல்ல வாய்ப்புகளையுமே உருவாக்கக்கூடிய நேரமாகவும் இப்போது அமையுள்ளன. உங்களுடைய திறமையை வந்து அறிந்த ஒருவர் தான் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை அறிமுகப்படுத்துவார். தொழில் செய்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வாடிக்கையாளர்களும் அல்லது நம்பகமான கூட்டாளிகளுடைய நண்பர்கள் மூலியமாகவும் கிடைக்க போறாங்க. ஒரு சாதாரணமான உரையாடலில் இருந்துதான் எதிர்பாராத ஒரு தொழில் வாய்ப்பு உங்களுக்கு உருவாக உள்ளது. அதனால் இனி நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் அலட்சியப்படுத்தாமல்